பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வேதமே மன மகிழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வீடுகளில் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில், அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வேதத்தை தியானிப்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் நமக்கு பல்வேறு காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க, ஆவலாக இருக்கிறீங்க? நிச்சயமாகவே இன்றைக்கும் நம்ம அவளோடு கூட இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நீங்களும் எங்களோடு கூட இணைந்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே நம்ம எதிர்பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அநேகர் இந்த பைபிள் மெடிடேஷன் டைம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அதுவும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வேதத்தை வாசிக்கிறது எங்களுக்கும் அது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நாங்களும் பைபிளை மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்று சொல்கிறது மாத்திரமல்ல, நீங்களும் எங்களோடு கூட தியானம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், நிம்மதியை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள், மனுஷருடைய வார்த்தைகள் நம்மளை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலையில் கர்த்தர் நம்ம நினைவாக இருக்கிறார் என்பதை இந்த பைபிள் தியானத்தின் மூலமாக தான் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஸோ இந்த வேத தியானத்துக்கு ஆரம்பமாக நம்ம ஒரு ஜெபத்தை செய்து ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வாஞ்சியோடு நீர் என்ன பேச போகிறீர், என்ன கற்றுக் கொடுக்க போகிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே வாஞ்சியோடு ஆவலோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே, ஒருவரையும் நீர் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களுடைய ஆத்ம தாகத்தை நீர் தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமானவர்களா எங்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வசனத்தினால் எங்களை புடமிட்டு ஆண்டவரை யோசேப்பை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரை எங்களையும் பரிசுத்தமாக்கி புடமிட்டு ஆண்டவரை உமக்கு ஏற்ற பாத்திரமாக நீர் எங்களை வணைந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஸோ இந்த வாரத்திலும் நம்ம ஒரு அற்புதமான ஒரு டாபிக்ல தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது கடந்த வாரத்தின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். கடந்த வாரத்தில் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து நம்ம 2 காரியங்களை தியானித்தோம். அதாவது எப்படி நம்ம கலகக்காரராக இருக்கிறோம், எப்படி கலகக்காரராக இருக்கக்கூடாது என்பதை நம்ம பார்த்தோம். அதே போல கடினமான நெற்றி, கடினமான முகம், கடினமான வார்த்தைகள், கடினமான இருதயம் என்று சொல்லி நம்ம எப்படி கடினமாக இருக்கக்கூடாது என்று வேதத்திலிருந்து நம்ம தியானித்தோம். ஆமென். அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஆண்டவர் அவ்வளோ அழகாய் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக அல்லது நம்மிடத்திலிருந்து சில காரியங்களை, எதிர்பார்த்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எப்பொழுதுமே வேதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தத்துக்காகவோ அல்லது சில சமயங்களில் நம்முடைய ஆறுதலுக்காகவோ நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆனால் அதே வேளையில் வேத வசனங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். அதுதான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. அருமையான வசனம். வேத வாக்கியங்கள் எதற்காக அது அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அவைகள் உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பிக்குதலுக்கு. இது ஒரு எச்சரிக்கையின் வார்த்தை. கடந்த வாரத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியிலிருந்து ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு எச்சரிப்பாய் கர்த்தர் சொன்னார். தொடர்ந்து நம்ம அப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த வாரத்திலும் மேற்கொண்டு தொடர்ந்து ஆண்டவர் என்ன காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார், என்ன காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், எந்தெந்த விஷயங்களில் நம்ம எச்சரிக்கிறார், எந்தெந்த விஷயங்களை நம்ம சீர்படுத்துகிறார் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். எசேக்கியேல் 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்வசாரமான சாங்கோபாகமும் ஆகிய
இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. இந்த வசனத்துல இருந்து ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியங்கள்ல ஒன்று கர்வம். கர்வம் அப்படின்னா தெரியும், மேட்டிமை, பெருமை, அகந்தை என்று சொல்லலாம். அப்ப ஆண்டவருக்கு பிடிக்காத ஒண்ணுன்னா அது மனமேட்டிமை தான், கர்வம் தான். உண்மையிலே ஆண்டவர் சொல்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஆனா பெருமையா இருந்தா அதை ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார், கீழே கண்டிப்பா விழ தள்ளிடுறாரு. உடனே அதுவும் அந்த பனிஷ்மெண்ட் உடனே இருக்கும். ஆமா, பாபெல் கோபுரத்தை கட்டி அவங்க பெருமையாய் பேசும்பொழுது, நேபுகாத் நேச்சார் அவர் பெருமையாய் பேசும்போது உடனே அவர் தள்ளினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத இந்த கர்வம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படவே கூடாது. இது ஒரு பாவம், ஒரு அக்கிரமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். 28ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். 2ஆம் வசனம், எசேக்கியேல் 28:2. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. அப்போ நிறைய விதங்கள்ல பெருமை வந்து விடுகிறது இருதயத்துக்குள்ளே. ஸோ இன்னைக்கு நம்ம பெருமைன்னு அப்படி பார்க்காம எந்தெந்த காரியங்கள்ல பெருமை நம்ம படுகிறோம். உதாரணமாக பார்த்தா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு பெருமை, குடும்பத்தை குறித்த பெருமை, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பைபிளில் இருந்து எந்தெந்த காரியங்களில், அதுவும் இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் எந்தெந்த காரியங்களில் நம்ம பெருமை கொள்ளக்கூடாது அல்லது நம்ம பெருமை கொள்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இங்கே பார்க்கிறோம், நீ தேவாசனத்தில் வீற்றிருக்கிறாய். அப்போ ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைத்திருக்கிறார், ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வைத்திருக்கிறார். ஆனா இவனுக்குள்ள என்ன வந்துருது? இருதயத்துல மேட்டிமை. அப்போ மேட்டிமை வந்ததுனால நான் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறேன், நான் எங்க இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமை கொள்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீ எங்கதான் உட்கார்ந்துருந்தாலும், உன்னை எவ்வளவு உயர்த்தி வைத்திருந்தாலும் நீ மனுஷன்தான், நீ ஒன்றும் தேவர் கிடையாது. அதனால உன்னுடைய இருதயத்துல நீ மேட்டிமையா இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது, நீ உன்னுடைய மேட்டிமையினால நீ அழிந்து போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதே அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமா? நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். இதையும் பார்க்கிறோம். இவர் ஒரு கேரூப், காப்பாற்றுகிறதற்காக, ஜனங்களை காப்பாற்றுகிறதற்காக ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு கேரூப். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசமாயிருக்கிறார், உலாவ வைக்கிறார் அங்க. இதை சொல்லும் போதே நமக்கு கூட ஞாபகத்துக்கு வருது ஆதாம் ஏவாள். அவங்கள ஒரு நல்ல ஒரு தோட்டத்தில் அழகா உருவாக்கி வைத்து அவர்களோடு கூட ஆண்டவர் உலாவி வந்தார். தோட்டத்துல எல்லா இடத்திலும் உலாவி வந்தார். சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி ஒரு அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார். எப்படி இங்க தீருவின் அதிபதிக்கு அந்த தேவாசனத்தை கொடுத்தது போல அங்கேயும் அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஆமா, இவனுக்குள்ள பெருமை வந்துருச்சு. நான் தேவாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், பரிசுத்த பர்வதத்துல இருக்கிறேன், அந்த இடத்துலலாம் இருக்கேங்கிற ஒரு பெருமை. இது பொசிஷனை குறித்த ஒரு பெருமையை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய், ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேரூபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வசனம் இல்லையா? அவ்வளோ உயர்ந்த பர்வதத்துல, பரிசுத்த பர்வதத்துல வைக்கிறாரு. ஆனா அவனுக்குள்ளே ஒரு பெருமை வந்ததுனால, இருதயம் மேட்டிமை கொண்டதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல உன்னை கீழே தள்ளிடுவேன், உன்னை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய பொசிஷனை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், உயர்த்தி வைத்திருக்கலாம். எங்கேயோ கிடந்த நம்மை கர்த்தர் அழகாய் உயர்த்தி வைத்திருக்கலாம். அனாந்தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கலாம். ஆனால் அந்த உயர்வில் ஆண்டவரை துதிக்கணுமே தவிர கர்வம் கொள்ளக்கூடாது.
பெருமை கொள்ளக்கூடாது. நிறைய பேருக்கு நல்ல கம்பெனியில் நல்ல வேலையை கொடுத்துருப்பார், அவங்க நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த பொசிஷனை கொடுத்தார் என்று சொல்லாமல் என்னுடைய திறமையினால், என்னுடைய ஞானத்தினால அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய பொசிஷனை குறித்த பெருமை வரக்கூடாது. கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார்னா நம்ம தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸோ இன்னைக்கு அந்த உங்களுடைய வாழ்க்கையில் கூட பொசிஷனை குறித்த பெருமை ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதே மாதிரி ஒரு சம்பவத்தை தான் நம்ம ஏசாயால பார்க்கிறோம். ஏசாயா 14:12-15 வரைக்கும் வாசிக்கலாமா? அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இங்க பார்க்கிறோம், அதிகாலையின் மகனே, விடிவெள்ளி நட்சத்திரமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் வானத்தில் முதல்ல பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு தூதனுக்கு இப்படிப்பட்ட பொசிஷனை கொடுத்து கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், நான் ஆண்டவருக்கு மேலாக நான் மாறுவேன், என்னுடைய சிங்காசனத்தை ரொம்ப மேலே நான் உயர்த்துவேன். ஆராதனை கூடத்தில் ஆண்டவர் தான் இருப்பார். ஆனால் அவருக்கு மேலே ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்துக்கு மேலாக, அதாவது ஆண்டவருக்கு மேலேயே நான் வீற்றிருப்பேன் என்று சொன்னதுனால ஆண்டவர் கீழே விழத்தள்ளிறார். அந்த கீழே விழுந்த தூதன் தான் பிசாசு என்றும் வலுசர்ப்பம் என்றும் லூசிஃபர் என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைக்கும் பொழுது ஆண்டவரை துதிக்கணுமே தவிர ஆண்டவருக்கு விரோதமாக கூட இருதயத்தில் மேட்டுமை கொள்ளக்கூடாது. அதனால் இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம், உங்களுடைய பொசிஷன் அல்லது உங்களுடைய ஸ்தானத்தை குறித்து, நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நல்ல ஒரு நிலைமையை குறித்து நீங்கள் இருதயத்தில் பெருமை கொள்ளவே கூடாது. பெருமை கொண்டா அடுத்த நிமிஷமே கீழே விழத்தள்ளுவோம் என்பது இந்த 2 சம்பவத்திலிருந்தும் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசி 28ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை நாம் திறந்து கொள்வோம். எசேக்கியேல் 28:3-4 இதோ, தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், இரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். இங்க பார்க்கிறோம், அந்த தீருவின் அதிபதியுடைய இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா, முதல்ல உயர்ந்த ஸ்தானம், 2வதா பார்க்கும்போது விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த ஞானத்தை குறித்து சொல்லும் பொழுது, தானியேலை விட நீ ஞானவான், தானியேலுக்குள்ள 10 மடங்கு ஞானம் இருந்துச்சு. ஸோ நீ ஞானவான். ஸோ இந்த ஞானத்தினால அவருக்கு ஒரு பெருமை இருந்துச்சு. ஸோ ஆண்டவர் அந்த பெருமையும் ஆண்டவர் அழித்து போட்டார். பிரியமானவர்களே, உங்களுக்கு கூட கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கலாம். படிக்கிற பிள்ளைங்க, ஒருவேளை நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருந்தா ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த ஞானத்தை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டக்கூடாது. தொழில் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, அந்த ஞானத்தினால நிறைய செல்வத்தை, பணத்தை நீங்கள் சம்பாதித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஞானத்தை கொடுத்த ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணுமே தவிர, அந்த என்னுடைய ஞானம் தான், என்னுடைய கல்வி அறிவு தான், அப்படி நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். ஸோ கர்த்தருக்கு பயப்பட இன்னும் ஞானத்தை கொடுப்பார். ஞானத்தை குறித்து நம்ம பெருமை பாராட்டினா கீழே தான் விழணும். ஆகவே ஞானத்தை குறித்து நீங்க பெருமை பாராட்டாதீங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, அதே வசனங்கள்ல நம்ம இப்போ வாசிச்ச வசனங்கள்ல, நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டுமை ஆயிற்று. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நம்ம பார்த்தது போல ஒரு பக்கம் ஞானத்தினால கர்வம், அடுத்தது பார்க்கிறோம் ஞானத்தினால பொருள் சம்பாதித்து, அதாவது அவங்களுடைய ஐஸ்வர்யத்தை குறித்ததான ஒரு பெருமை. அந்த ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நான் இவ்வளோ
பணங்களை சேர்த்து வச்சிருக்கிறேன், இவ்வளவு தானியத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆத்மாவை குறித்து பெருமையாக பேசுவாரு. ஸோ ஐஸ்வர்யத்தை குறித்ததான பெருமையை நம்ம இங்க பார்க்கிறோம். ஆமா, அந்த அந்த செல்வந்தனை குறித்து சொல்லும் பொழுது நிறையா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேன், எனக்கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது, ஆத்மாவே நீ நல்லா புசித்து திருப்தியாகுன்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் சொல்லுவார், மதியேடனே இன்னைக்கு உன் ஆத்மா எடுக்கப்பட்டா என்ன பண்ணுவேன், இந்த செல்வத்தினால ஒன்றுமே இல்லையே, ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். இதே போலதான் நேபுகாத் நேச்சாரை குறித்து நம்ம பார்க்கிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரத்துல நம்ம நேபுகாத் நேச்சாரை குறித்து பார்க்கிறோம். 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் வாசிக்கலாமா? தானியேல் 4:30-31. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்துல போட்டிருக்கு, அந்த வார்த்தைகள் அவனுடைய வாயில் இருக்கும் பொழுதே, அப்படின்னா அந்த பேசி கூட அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணல என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அதற்குள்ளாக அவ்வளவு பெரிய தண்டனை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். ஆமென். காரணம் பெருமை. நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. ஆண்டவர் அவர் உயர்த்திருந்திருக்கலாம், ஆண்டவர் தானே எனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்தார் என்றெல்லாம். ஆனா நான் கட்டின, நான் எப்பவுமே நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே அது ஆண்டவருக்கு பிடிக்காது. குடும்பத்துல கூட நான் என்னாலதான் இந்த வீட்டை கட்டினேன் அப்படின்லாம் சொன்னா அது ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. நிறைய குடும்பங்கள்ல மனைவிகள் வேலைக்கே போயிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வீட்டை கட்டினேன் அப்படிம்பாங்க. எங்கேருந்து பணம் வந்துச்சு? அட்லீஸ்ட் என்னுடைய கணவர் சம்பாதிச்சு கட்டினாருன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நான் கட்டினேம்பாங்க, நான் தான் என் பிள்ளைங்களை படிக்க வச்சேம்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருக்கு ரொம்ப அருவருப்பானது. அதனால தான் வாயில் வார்த்தை இருக்கும் பொழுதே தண்டனை வந்துருச்சு. இன்னொரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருகிறது. மீகாள் தன்னுடைய கணவனாகிய தாவீது ராஜா நல்லா நடனம் ஆடிட்டு வர்றாரு. அவர் ஒரு பெரிய ராஜா, அவருக்கு நல்ல செல்வம்லாம் இருக்கு. அவர் அதை குறித்து பெருமை பாராட்டலை. தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக சந்தோஷத்தோடு கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் எவ்வளோ பெரிய வெற்றியை கட்டளையிட்டார், பெலிஸ்தரை கர்த்தர் முறியடித்தாரே என்கிற ஒரு சந்தோஷத்தோடு ஆடி பாடி கர்த்தரை மைமைப்படுத்திட்டு இருக்கார். ஆனால் இந்த மீகாள், அதாவது அவள் சவுலின் மகள் அல்லவா, அப்போ அவளுக்கு அந்த பெருமை, என்னுடைய ராஜ்யபாரம், என்னுடைய தகப்பனுடைய ராஜாசனம், என் ராஜ்ய அரண்மனை என்றெல்லாம் அவள் நினைத்து, இந்த ராஜா இப்படி, இவர் எவ்வளோ பெரிய ராஜா இப்படி கேவலமாக ரோட்டில் ஆடுறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அதாவது தன்னை பெருமையாகவும் இவரை கேவலமாகவும் நினைக்கிறா. அந்த வார்த்தை மனசில் தான் நினைச்சா, தன்னுடைய கணவனை மனதில் தான் நிந்திச்சா. அதுக்குள்ள ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு. அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒரு குழந்தையே பிறக்கலை. ஸோ மற்றவங்களை நம்ம எப்போ அற்பமாக எண்ணுவோம்னா, நம்மளை பெருமையாக நினைக்கும் போது தான் நம்ம அற்பமாக எண்ணுவோம். அப்போ இருதயத்தில் எண்ணா கூட, நம்மளை பெருமையாகவும் மற்றவங்களை அற்பமாக எண்ணா கூட அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, கீழே தள்ளிடுறார். இருதயத்தில் நம்ம நினைக்கக்கூடாது நம்முடைய செல்வத்தை குறித்து, நம்முடைய வாயில வார்த்தைகள் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா கர்த்தர் உடனே அதுக்குரிய தண்டனையை, அதாவது பனிஷ்மெண்ட்டை கர்த்தர் கொடுத்துருவார். இதை தான் தானியேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். தானியேல் 5:20. அவருடைய இருதயம் மேட்டுமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார், அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. ஒரு அருமையான வசனம் இல்லையா? கர்வத்தினால மேட்டிமை, கர்வத்தினால இருதயம் கடினப்படுகிறது. ஸோ இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே இந்த பொசிஷனை குறித்த ஒரு பெருமை, ஆண்டவரே எங்களுடைய ஞானத்தை குறித்த பெருமை, எங்களுடைய செல்வத்தை குறித்த பெருமை வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. அதே வேளையில் நமக்கு செல்வம் நமக்கு கர்த்தர் எதுக்கு கொடுக்குறார் அப்படின்னா, நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். அதை தான் நம்ம முதல்ல வாசித்தோம் இல்லையா? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கமும் பாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம், இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவளுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை.
இங்கே செல்வம், அதாவது ஆகார திரட்சி என்று நம்ம பார்க்குறோம். செல்வம் அதிகமாகும்போது ஆகாரம் நிறைய இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அந்த நேரத்தில் இவள் என்ன செய்யலையா? எளிமையானவர்களை, சிறுமையானவர்களை கைகளை பலப்படுத்தலை. ஸோ செல்வத்தை ஆண்டவர் எதற்கு கொடுக்குறாருன்னா நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் அடுத்ததாக மற்றவங்களுக்கு தாராளமாய் கொடுப்பதற்காகத்தான். செல்வத்தினால பெருமை வந்துச்சுனாலே மற்றவங்களை என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்கவே மாட்டாங்க. நம்ம வீட்டில் நிறைய ஆசீர்வாதம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கு மனதே வராது. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம், செல்வம் அதிகமாகும் பொழுது பெருமை அதிகமாகக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்மிடத்தில் இருக்கிற செல்வத்தை கொடுத்து சிறுமையானவங்க, எளிமையானவங்க, சாப்பாடு இல்லாதவங்க, அவர்களுடைய கைகளை நம்ம பலப்படுத்தணும். இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஆகவே செல்வத்தை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. செல்வம் இல்லாதவங்களை கைகளை நீங்கள் பலப்படுத்துகிறவங்களா மாறுங்க. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 28:17. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். இங்கே பார்க்குறோம், அழகினால ஒரு மேட்டிமை. எவ்வளோ அழகாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் இல்லையா? அப்போ கர்வம் அல்லது மேட்டுமைங்கிற தலைப்பில் பார்க்கும் பொழுது நம்ம பெருமை அப்படின்னா ஒரே இதில் நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆராய்ந்து பார்த்தா, இதை தியானித்து பார்த்தா ஒவ்வொரு காரியங்களாக கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஸோ இதில் பார்க்குறோம், அழகினால மேட்டிமை, நல்ல ஒரு ஷைனிங்காக, அழகாக, கலராக நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமை. அந்த பெருமை இருந்தாலே ஆண்டவர் சொல்கிறார், கீழே தள்ளி போட்டுருவேங்கிறார். கீழே தள்ளி போட்டுருவேன். அதாவது நீதிமொழிகளில் ஒரு அருமையான வசனம் உண்டு, அழகும் வீண், சௌந்தரியம் மஞ்சனி உள்ளது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இந்த உலகத்தில் அழகு அழகுன்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது அந்த அழகு வீணாக போயிடும். ஆனால் உள்ளத்தில் இருக்கிற அழகு தான் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது வெளி அழகை குறித்து நம்ம பெருமை பாராட்டவே கூடாது. அந்த அழகு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். அப்போ ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக படைத்திருக்கிறார். அதனால நான் அழகாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமை, என்னை போல யார் இருக்கிறாங்க அழகுலையும், வளர்த்திலையும், உயரத்திலும், கலர்லையும் என்ன மாதிரி வேற யார் இருக்காங்க, என்ன மாதிரி அழகு யாராவது உண்டா அப்படிங்கிற ஒரு பெருமை வந்துச்சுனாலே அடுத்தது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கீழே விழ தள்ளிடுவார் ஆண்டவர். ஆமென். அதனால் ஒரு நாளும் அழகை குறித்து கண்ணாடியில் போய் நிற்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படி சொல்லாதீங்க. ஏசப்பா, நீங்கள் உம்முடைய சாயலாக என்னை படைத்திருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற காரியம் எசேக்கியேல் 31ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். அதில் 31ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அதன் கிளைகளின் திரளினால் அதை அலங்கரித்தேன். தேவனுடைய வனமாகிய ஏதேனின் விருட்சங்கள் எல்லாம் அதன் பேரில் பொறாமை கொண்டன. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அது தன் வளர்த்தியிலே மேட்டுமையாகி கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தன் நுனி கிளையை ஓங்க விட்டபடியினாலும், அதன் இருதயம் தன் மேட்டிமையினால் உயர்ந்து போனபடியினாலும், நான் அதை ஜாதிகளில் மகா வல்லமையுள்ளவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அவன் தனக்கு இஷ்டமானபடி அதற்கு செய்வான். அதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அதை தள்ளி போட்டேன். ஜாதிகளில் வல்லவராகிய அந்நிய தேசத்தார் அதை வெட்டி போட்டு விட்டு போனார்கள். அதன் கொப்புகள் மலைகளின் மேலும் சகல பள்ளத்தாக்குகளிலும் விழுந்தன. அதன் கிளைகள் தேசத்தினுடைய எல்லா ஆறுகளின் அருகே முறிந்தன. பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அதன் நிழலை விட்டு கலைந்து போனார்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கேதுரு மரம். அந்த மரம் நல்ல தண்ணீருள்ள இடத்துல நடப்படுகிறது. அதில் நிறைய கொப்புகள் வருகிறது, கிளைகள் வருது, அது நிமித்தம் கனிகள் வருது. நல்ல வளர்ச்சி. அது மாத்திரமல்ல, அதோடைய நுனி மேலே வரைக்கும் நல்ல ஓங்கி, மற்ற மரங்களை விட நல்ல ஓங்கி வளருகிறது. இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே வாசித்து பார்த்தா அந்த நிழலில் நிறைய பேர் தங்கி இருக்கிறாங்க. நிறைய ஆகாயத்து பறவைகள் அதில் குடியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த கனிகள் கூட உணவாக இருந்திருக்கலாம். அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மரம் தன்னுடைய கிளைகள் உயரமாக இருக்கிறதுனால, அதோடைய நுனி அப்படியே உயரமாக ஓங்கி வளர்ந்ததுனால இந்த மரத்துடைய இருதயம் மேட்டிமை கொண்டதான். அந்த மேட்டிமை வந்ததுனால
ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதை வெட்டும்படி நான் ஒப்பு கொடுத்தேன், அவர்கள் வெட்டி போட்டார்கள். இதை குறித்து சொல்லும் பொழுது 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தண்ணீரின் ஓரமாய் வளருகிற எந்த விருட்சங்களும் தங்கள் உயர்த்தினாலே மேட்டிமை கொள்ளாமல் அந்த வசனத்தை தொடர்ந்து பார்த்தா தங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருக்க வேண்டும் என்று நம்ம வாசிக்கிறோம். ஸோ தண்ணீர்கள் அண்டையில் அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய ரட்சிப்பு, அபிஷேகத்தை குறிக்கிறது. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தண்ணி கொடுப்பது போல ரட்சிப்புக்குள்ளே நடத்தி, அபிஷேகத்துக்குள்ளே நடத்தி, அது மாத்திரமல்ல, சங்கீதம் 1 பார்க்குறோம், வசனத்தின்படி வாழ்கிறவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். ஸோ வசனமாகிய ஆகாரத்தை உட்கொண்டு நல்லா வளர வைக்கிறார். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர வைக்கிறார். கனி கொடுக்கிற ஒரு அனுபவம், நல்ல இலைகள் எல்லாம் பச்சையாக இருக்கிற அனுபவம், இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுக்கும் பொழுது நிறைய பேர் நிழல்ல தங்கி இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்த்தும் போது, கர்த்தர் நம்மை வளர செய்யும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக இந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கம்பாங்க. அதுக்காகவே நம்மை தேடி நிறைய பேர் வருவாங்க. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்முடைய வார்த்தைகள் மூலமா, தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை சொல்றதுனால அதை தேடி நிறைய பேர் வருவாங்க. ஆனா இந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைக்கும் போது இந்த மரம் மேட்டிமை கொண்டது என்று பார்க்கிறோம். இதே போல ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம உயர்த்தும் பொழுது நம்முடைய இருதயத்துல, என்னுடைய ஜெபத்தினாலதான், என்னுடைய உபவாசத்தினாலதான், என்னுடைய பேச்சு திறமையினால்தான், என்னுடைய வசன அறிவினாலதான் இப்படி இவ்வளோ பேருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு ஒரு இருதயத்துல மேட்டிமா வந்துட்டா போதும், அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது, நான் எல்லார்கிட்டையும் ஒப்பு கொடுத்துட்டேன், அவர்கள் அந்த மரத்தை வெட்டி போட்டார்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து நான் ஒரு நாளும் பெருமை பாராட்ட மாட்டேன். நீர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, ஆவியின் வரங்கள், கனிகளை குறித்து நான் பெருமை பாராட்ட மாட்டேன்ப்பா என்று சொல்லி நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். இதை குறித்து சொல்லும் பொழுது உபாகமத்தில் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. உபாகமம் 32:13 வசனம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்திரத்துல இருந்த யாக்கோபை கர்த்தர் கண்டுபிடித்து, அவனை ஆசீர்வதித்து, அவனை உயர்த்தி, அவனை உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து, கண்மலை தேன் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போமா? யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அப்போ அவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த பொழுது, உயர்த்தின பொழுது, இந்த யெஷூரன், அதாவது யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரையே அசட்டை பண்ணுகிறான், கண்மலையாகிய தேவனை அசட்டை பண்ணுகிறான். இஸ்ரவேல் புத்தருடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் இல்லையா? வனாந்திரத்துல நடந்து வந்த பாதைகள்ல அடிக்கடி ஆண்டவரை உதைத்து தள்ளினதையும் அவரை அசட்டை பண்ணினதையும் பார்க்கிறோம். காரணம், எனக்கு இவ்வளோ பெரிய மேன்மை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெருமை தான். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆச்சரியமா, எங்கேயோ கிடந்த நம்மை கர்த்தர் தேடி வந்தார், குழியில கிடந்த நம்மை தூக்கி எடுத்தார், ஆண்டவரை பிடித்து கொள்ளக்கூடிய இருதயத்தை கொடுத்தார், அவரை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நம்மை கண்மலை மேல உயர்த்தி வைத்தார். ஆண்டவர் புதுப்பாட்டை பாடக்கூடிய இருதயத்தை கொடுத்தார். அவ்வளோ உயர்த்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த ஒரு கொழுத்து ஆண்டவரே மறுதலிக்கிற, அசட்டை பண்ணுகிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டாம். ஆமேன். நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபத்தினால அற்புதங்களை கர்த்தர் செய்யும் பொழுது எல்லாமுடைய கிருபைப்பான்னு சொல்லுங்க. ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது நிறைய பாஷைகளை பேசக்கூடிய கிருபை, பாடல்களை பாடக்கூடிய கிருபை, இவை எல்லாவற்றையும் கொடுக்கும் பொழுது அப்பாட்ட சொல்லுங்க, எல்லாமுடைய கிருபப்பா, என்னை நீ நோக்கி பார்ப்பதற்கு நான் எம்மாத்திரம் சொல்லுங்களேன். கர்த்தர் இன்னும் நிறைய தாளந்துகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அது மாத்திரமல்ல, இவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை வளர்த்துறதுக்கு காரணம், உயர்த்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருப்பதற்காகத்தான். நம்முடைய நிழல்ல நிறைய பேர்
தங்கியிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த நோக்கத்தை விட்டுட்டு நம்மை கொண்டே பெருமை பாராட்டினா, என்னுடைய உபவாசம், என்னுடைய ஜெபம், என்னுடைய தீர்க்க தரிசன வரம் என்று நம்ம பெருமை பாராட்டும் பொழுது அது ஆண்டவருக்கு பிடிக்காது. அதனால இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய பெருமையிலிருந்து கீழே வரணும். ஆண்டவரிடத்துல கிருபை கேட்போம். ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, இன்றைக்கும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலிருந்து கர்வம், அதாவது மேட்டிமை எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம வாழ்க்கையில வருகிறது என்பதை பார்த்தோம். ஆண்டவர் நமக்கு நல்ல ஸ்தானத்தை கொடுக்கும் பொழுது, ஞானத்தை கொடுக்கும் போது, பொசிஷன்ஸ், செல்வத்தை கொடுக்கும் பொழுது, அழகை கொடுக்கும் பொழுது, உயர்த்தும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது நம்ம மனசுல, நம்மளுடைய இருதயத்துல கர்வம் காணப்படுகிறது என்பதை நம்ம பார்த்தோம். அவ எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம வைத்து கடைசியில ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது நம்ம ஒரு சிறிய இடைவேளையை நம்ம எடுக்க போகிறோம். அதை தொடர்ந்து நம்ம இன்னும் காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான், வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவரே சுயாடையாய் அணிந்து கொண்டேன் நான், ஆண்டவரே சுயாடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மணிந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ செத்ததையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. மாணவர்களை, மீண்டும் வேதமை மனமகிழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து 28ஆம் அதிகாரத்துல கர்வத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்ததாக எதை குறித்து தியானிக்க போகிறோம்? அடுத்ததாக நம்ம எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம் வேதத்தை. உண்மையிலே நம்ம இந்த பைபிள் ஸ்டடி நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான்
கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். இந்த 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அருமையாய் ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனத்தை முதல்ல வாசிப்போம். 15ஆம் வசனம். நீயோ என்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோர மார்க்கமாய் நடந்து வழிபோக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி. இதில் நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமான ஒரு காரியம், ஒரு வார்த்தை, நீயோ வென்றால். அந்த நீயோ வென்றால் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது அதற்கு மேலே உள்ள அத்தனை வசனங்களையும் பார்த்தால் எருசலேம் குமாரத்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் 16ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில். அந்த வசனத்தை வாசிப்போமா? உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிற காரியம், பிறந்த நாளில் செய்ய வேண்டிய அந்த ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தொப்புள் கொடி அறுக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும், நல்ல வஸ்திரத்தினால சுத்தப்படணும். ஆனால் எதுவுமே பண்ணலை. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் உனக்காக பரிதவிக்கிறதுக்கு ஆளே இல்லை, ஒருத்தர் கூட இல்லை, உன்னை எல்லாரும் அருவருத்து வெளியில தூக்கி போட்டுட்டாங்க என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த வழியாக கடந்து வந்து, நான் உன்னை கண்டு நீ இரத்தத்துல கிடக்கிறத கண்டு உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ ஒரு காலத்துல பாவத்துல கிடந்தோம், இரத்தத்துல கிடந்தோம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருந்தோம். உலகத்தோடு கூட இருந்த நம்மை ஆண்டவர் வெட்டி எடுத்து தனிப்பட்ட விதத்துல நம்மை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி, அவர் நல்லாக இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ரட்சிப்பின் வஸ்திரத்தினால உடுத்தி அலங்கரித்து தன்னுடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறார், நீ பிழைத்திரு என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேல தம்முடைய வஸ்திரத்தை மூடி நீ என்னுடையவள் என்று சொல்லி ஆணையிட்டு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீ என்னுடையவள் என்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு முக்கியமான வார்த்தை இல்லையா? எங்கேயோ கிடந்த நம்மை, அருவருப்பாய் கிடந்த நம்மை, தூக்கி எறியப்பட்ட நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து நீ என்னுடையவள் என்று சொல்லி, என்னுடையவன் என்று சொல்லி கர்த்தர் அணைத்து கொண்டார். அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி. ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எண்ணெய் பூசி. அப்போ அபிஷேகத்தை குறிக்கிறது எண்ணெய் பூசி. தொடர்ந்து பார்த்தா பாதரட்சைகளை தரித்து, அதாவது ஊழியம், பாதரட்சை என்றாலே சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்கிற பாதரட்சை. ஸோ கால்களில் பாதரட்சையை கொடுத்து சித்திரம் தீந்த நல்ல ஒரு உடையை, அழகான உடையை உடுத்தி, மெல்லிய புடவையை கொடுத்து, சால்வையை கொடுத்து, சால்வை அப்படின்னா நீதியின் சால்வையை குறிக்கிறது, அபிஷேகமாகிய சால்வையை குறிக்கிறது, அதெல்லாம் கொடுத்து உன்னை ஆபரணங்களினால் அலங்கரித்து. ஒரு அலங்கரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டால் ஒரு அழகாக இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் அழகாய் ஆபரணங்களினால அலங்கரிக்கிறார். அது பரிசுத்த ஆவியின் வரங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. வரங்களினால கர்த்தர் நம்மை அலங்கரிக்கிறார். அப்படி அலங்கரித்து நெற்றியின் மேல் நெற்றி பட்டம் அதாவது அந்த நாட்களில் ஆசாரியர்களுக்கு கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற நெற்றி பட்டத்தை வைப்பாங்க. நம்ம இதை குறித்து போன வாரம் நம்ம தியானம் பண்ணினோம் இல்லையா? அதை நமக்கு கொடுத்து அவ்வளோ அழகாய் சிங்காரமான கிரீடத்தை கொடுத்து, கிரீடம் அப்படின்னாலே அர்த்தம் என்ன? ஒரு ராஜாத்திகளாய் கர்த்தர் மாற்றுகிறதை குறிக்கிறது. வைத்து 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையல் ஆடவுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய். ஆமேன். இங்க பார்க்கிறோம், பொன்னினால வெள்ளியினால அலங்கரிக்கப்பட்டாய். ஆண்டவர் அலங்கரிக்கிறார். பொன் என்று சொல்லும் பொழுது விலையேறப்பட்ட விசுவாசத்தை குறிக்கிறது. வெள்ளி என்று சொல்லும் பொழுது பரிசுத்தத்தை குறிக்கிறது. இவ்வளோ அழகாய் நம்மை ஆண்டவர் அலங்கரித்து மெல்லிய புடவையை கொடுத்து மெல்லிய மாவையும் தேனையும் கொடுக்கிறார். இது
வசனத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை கொடுத்து 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 நம்மோடு பேசி 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 நம்மை அழகாய் மாற்றி அழகுள்ளவளாய் மாற்றுகிறார். உள்ளும் புறமும் அழகுள்ளவளாய் கர்த்தர் மாற்றுகிறார். உண்மையிலே பெரோயா பட்டணத்தார் வசனம் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினால அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். நம்ம பார்க்கிறோம் இல்லையா? உள்ள ஒரு அழகு அவ்வளோ அழகாக்குகிறார். அந்த நேரத்துல ஆண்டவர் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற ஸ்லாக்கியத்தையும் கொடுக்கிறார். ஒரு ராஜாவாக கர்த்தர் மாற்றுகிறார். முதல்ல பிழைத்திருன்னு சொல்லுகிறாரு, அதுக்கப்புறம் ஆணையிட்டு கொடுக்கிறார், அதுக்கப்புறம் நீ என்னுடையவள் என்று சொல்லி அரவணைத்து கொள்ளுகிறார். அப்புறம் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அலங்கரித்து நமக்கு ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பாக்கியத்தை கொடுக்கிறார். இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவருக்காக வாழணும், அவருடையவளாய் வாழணும் அப்படிங்கிற ஒரு மேன்மையான ஒரு ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கும் பொழுது நீயோ வென்றால் இதை வாசிக்கும் போது மத்தேயு 13:25 எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. வாசிக்கலாமா? மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு கோதுமையாக அழகாக கோதுமை மணிகளை விதைத்து அது பலன் தரும் என்று எஜமான் காத்திருக்கிற நேரத்துல இந்த கோதுமைக்குள்ள ஒரு களைகளை சத்துரு விதைத்து போகிறார். அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மை அழகாய் உடுத்துவித்து அழகாய் ரட்சித்து அபிஷேகித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்து நம்ம ஆளுகை செய்வோம், கர்த்தருக்காக வாழ்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற நேரத்துல பிசாசு வந்து சில களைகளை விதைக்கிறதுனால இந்த காரியத்தை பார்க்கிறோம். நீயோ வென்றால் அழகை நம்பி உன்னுடைய கீர்த்தியை நம்பி நீ வேசித்தனம் பண்ணினாய். அப்போ வேசித்தனம் பண்ணுதல் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கணவனை விட்டுட்டு மற்ற யாரை நினைத்தாலும் அல்லது மனைவியை விட்டுட்டு வேற யாரை நினைத்தாலும் அது வேசித்தனத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற யாரை வச்சாலும் அது வேசித்தனத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அவ்வளோ அழகா உடுத்தி அவ்வளோ என்னுடையவள் என்று ஆணையிட்டு கொடுத்திருக்கும் பொழுது இவள் அந்த அழகே ஆண்டவர் கொடுத்ததுதான், ஆனா அதை விட்டுட்டு வேசித்தனம் பண்ணினா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேசித்தனம் வந்து ஒரு களைய சாத்தா விதைத்து விட்டு போய்விடுகிறார். இதை தான் நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 4:4 வாசிப்போமா? அருமையான ஒரு வசனம். விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனா இருக்கிறான். ஆமேன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், விபச்சாரரே விபச்சாரிகளே. இன்னைக்கு நம்ம ஒருவேளை நினைக்கலாம், நான் எங்க வேசித்தனம் பண்ணேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரும் வேணும் உலகமும் வேணும் அப்படின்னு நினைச்சா அது வேசித்தனத்துக்கு அடையாளமா இருக்கிறது. பிரியமானவர்களே, சத்துரு உங்க உள்ளத்துக்குள்ள இந்த உலக ஆசாபாசம், உலக சிற்றின்பம், உலக சிநேகம் ஆகிய இந்த களையை உங்களுக்குள்ள விதைத்திருந்தால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மத்தேயு 13:30 நம்ம வாசிப்போம். அற்ப காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். ஆண்டவர் சொல்கிற காரியம், முதல்ல களையை பிடுங்கி சுட்டரிக்கணும். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். முதல்ல பார்த்தோம், கர்வம் எந்தெந்த விதத்தில் வருது அதை நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கணும். இப்போ ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம் களைகள், நம்மிடத்திலிருந்து விலக்க வேண்டிய களைகள். அப்போ நம்மளை கோதுமை மணி போல ஒரு ராஜாவாக அலங்கரித்து வைத்திருக்கும் பொழுது சத்துரு நம்ம உள்ளத்துக்குள்ள விதைக்கிற இந்த வேசித்தனமாகிய, அதாவது உலக சிநேகமாகிய அந்த களையை நம்ம பிடுங்கி எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த உலக ஆசாபாசங்களை சுட்டரித்து போட கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமீன். களைகள் என்று சொல்லும்போது நம்ம ஒரு செடி வளர்க்கும் போது அது பக்கத்துல குட்டி குட்டி செடிகளா வளரும். சில நேரம் சில க்ரீப்பர்ஸ் மாதிரிலாம் வளரும். ஸோ அதை எடுத்துடணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த நம்ம வைத்திருக்கிற அந்த செடி வளர விடாத படிக்கு
இது வந்து அதோட நியூட்ரிஷன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இதுக்கும் ஷேர் போகிறதுனால நம்ம விதைத்த விதை வந்து வளராம, செடி வளராம இதெல்லாம் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இதோட growth வந்து பாதிக்கப்படும். ஸோ நம்ம வாழ்க்கையில கூட இந்த கலைகள் எல்லாம் நம்ம விளக்குனாதான் நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளர முடியும். கரெக்ட். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். என்னென்ன கலைகள்? முதல்ல வேசித்தனம், அதாவது உலக சிநேகமாகிய கலையை நம்ம எடுத்து போடணும்னு சொல்றார். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீ செய்த வேசித்தனங்கள் போதாதென்று நீ என் பிள்ளைகளை அவைகளுக்கு தீக்கடக்க பண்ண ஒப்பு கொடுத்து அவைகளை கொலை செய்தாய். இதை நம்ம பார்க்கும் பொழுது உலக பிரகாரமாக தெரியும், தீக்கடக்க பண்ணுறது விக்கிரக ஆராதனைக்கு அடையாளம். விக்கிரகத்துக்கு தான் தீக்கடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு கலை, மற்றொரு கலை என்னன்னா விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. அதுதான் யாத்திராமம் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்கக்கூடாது, ஆண்டவருக்கே ஒரு சொரூபம் உண்டாக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஸோ விக்கிரக வணக்கம் ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. அதே வேளையில் விக்கிரகம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஸோ இங்கே பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு இங்கே அடையாளமாக போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் வந்து விக்கிரகத்தை வைத்து ஆராதனை செலுத்தலைனாலும் இந்த பொருளாசை, பண ஆசைக்காக அநேகர் வந்து அடிமைப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரை 2ஆம் இடத்துல வைத்து விட்டு தங்களுடைய வேலை, அவங்களுடைய தொழில் மற்றும் என்னென்ன காரியங்கள்லேருந்து அவங்களுக்கு பணம் வருமோ அதுக்காகவே முதன்மையாக ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். சர்ச்சுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது, ஆனால் அவங்களோட பிஸ்னஸை கவனிப்பதற்கு, அவங்க வேலைகளை செய்வதற்கு மாத்திரம் கவனத்தை செலுத்தி கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஆண்டவரை ஒரு படி கீழே இறக்கி வைத்து விட்டு அவங்களோட ஆசைகளை, அவங்களோட மாம்ச ஆசைகளை, இச்சைகளை அவங்க நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுறாங்க. ஆமே, இதுதான் அடிக்கடி அப்பா சொல்லுவாங்கல்ல. உதாரணமாக சொல்லும்போது, ஒரு காரை தாங்க ஆண்டவரே, காரை தாங்க ஆண்டவரேன்னு கேட்பாங்க. அப்புறம் காரை கொடுத்ததுக்கப்புறம் காரை கொடுத்து ஆண்டவரை விட்டுருவாங்க. காரையே தொடச்சிட்டு இருப்பான், கார் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைகளை தார ஆண்டவரே, பிள்ளைகளை தார ஆண்டவரேன்னு கேட்போம். பிள்ளைகள் கொடுத்ததுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறதுக்கே டைம் கிடையாது, ஆலயத்துக்கு போகிறதுக்கு டைம் கிடையாது, ஏன்னா பிள்ளைகளே கவனிச்சிட்டு இருப்போம்னு சொல்லுவாங்க. இதுதான் விக்கிரக ஆராதனை. ஸோ அந்த பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை, ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷனை வைக்கிறது ஒரு விக்கிரக ஆராதனை. இன்னும் பார்க்கும்பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 15:23. ரெண்டங்க பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். இங்கே பார்க்கிறோம், முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கிறது. ஸோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணுறது, பெற்றோருக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுறது, மனைவி கணவனுக்கு விரோதமாக, இப்படி நிறைய காரியங்கள் முரட்டாட்டம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது, நான் செய்கிறபடி தான் நான் செய்வேன், நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நடக்கணும், இப்படி ஒரு முரட்டாட்டம் பண்ணுகிறது. இதெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு அடையாளம்னு பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ முரட்டாட்டம், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆனால் அவர் கீழ்ப்படியலை. கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்காததுனால அது ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறிடுச்சு. அதனால கர்த்தர் புறக்கணித்து தள்ளினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல நிறைய விக்கிரகங்கள் இப்படிலாம் வச்சிருந்தோம். பொருளாசை, பணாசை, மனிதருடைய ஆசை, மனிதர் மேல நம்பிக்கை, அப்புறம் முரட்டாட்டம் பண்ணுதல், லிட்ரலா விக்கிரகங்களை வைத்து வழிபடுதல், இப்படிப்பட்ட ஆராதனைக்குள்ள இருந்தோம். கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்தார். விக்கிரக ஆராதனை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனா இன்றைக்கு திரும்பவும் இந்த பொருளாசை, மனுஷ ஆசை, இப்படிப்பட்ட காரியங்கள், முரட்டாட்டங்கள் உங்களை திரும்பவும் உங்களை தாக்கி இருக்குது, உங்களுக்குள்ள வந்திருக்குதுன்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் உங்களை.
எந்தெந்த காரியங்களில் நான் விக்கிரக ஆராதனைக்குள்ளே சிக்கி இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே விக்கிரக ஆராதனைக்கு விலகி வாழ எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். இந்த விக்கிரக ஆவியாகிய அந்த களையை பிடுங்கி போடுங்கப்பா நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை பிடுங்கி போட்டு அதை சுட்டரிக்க கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். நம்மை நாமே செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் நினைக்கிறேன், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு தேவை வரும்போது, நம்ம ஒரு வேதனையில் இருக்கும் பொழுது எந்த காரியத்தை முதலாவது வைக்கிறோம்? மனுஷனை தேடி நம்ம போகிறோமா? இன்னும் சில பேர் பல தேவையில்லாத குடிப்பழக்கம், போதை பழக்கம், அப்படிப்பட்ட காரியங்கள்ல அவங்க டைவர்ட் பண்ணிக்குவாங்க. இன்னும் சிலர் மனிதர்களுக்கு தேடி போவாங்க. ஆனா உண்மையாகவே நீங்க ஆண்டவரை நேசிக்கிறவர்களா இருந்தால், என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், அந்த பிரச்சனை மத்தியில எதை தேடுகிறோம், யாரை நாடுகிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இல்லை மற்ற காரியங்களை, மற்ற நபர்களை, மற்ற பழக்க வழக்கங்களை நீங்கள் நாடுகிறவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமென், கரெக்ட். அதே போல தான் விக்கிரக ஆராதனை இருக்கா இல்லையா, இல்லை யாரை நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, காலையில் தூங்கி எழும்பின உடனே எந்த காரியம் முதல்ல ஞாபகத்துக்கு வருகிறது, அல்லது எந்த மனிதர்கள் ஞாபகத்துக்கு வர்றாங்க. யாரையாவது மனதில் விக்கிரகமாக வச்சுருந்தீங்கன்னா அந்த மனிதர்கள் தான் காலைல எழும்பினோடனே ஞாபகத்துக்கு வருவாங்க இல்லையா? அது மாத்திரமல்ல, எந்த பொருள் மேலே ஆசை வைக்கிறீங்களோ காலைல எழும்பின உடனே அந்த பொருள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். ஸோ ஆண்டவரை முதல்ல வைங்க, முதலிடம் கர்த்தருக்கு கொடுங்க. அப்போது ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. விக்கிரக ஆவியாகிய களையை எடுத்து போட்டு சுட்டரிக்க நீங்கள் ஒப்பு கொடுங்க. அடுத்ததாக நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிற மற்றொரு களையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய சிறு வயது நாட்களை நினையாமற் போனாய். அதாவது, நான் உன்னைய தெரிந்தெடுத்தேனே, உன்னை ரட்சித்தேனே, உன்னை என்னுடைய பிள்ளையாய் மாற்றி பிழைத்திரு என்று சொன்னேனே, அந்த நாட்களை நீ நினையாமல் போனாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது? ஆதியில் இருந்த அன்பை விட்டுவிட்டதை குறிக்கிறது. இதுவும் ஒரு களைதான். ஆண்டவரோடு நெருங்கி வாழ முடியாதபடிக்கு, கர்த்தருக்குள்ள வளர விடாதபடிக்கு நம்மை தடுக்கிற மற்றொரு களை என்ன தெரியுமா? ஆதியில் இருந்த அன்பை நம்ம விட்டு விடுகிறது. வெளிப்படுத்தல எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லுகிறார் இல்லையா? அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில், அபிஷேகப்பட்ட நாளில் ஆண்டவரோடு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம், இப்போ நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது நீங்கள் குறித்து கொள்ளுங்க. அதை நீங்கள் யோசித்து பாருங்க. திரும்பவும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா இந்த களையை எடுத்து போட்டுட்டு உங்களை விட்டு என்னை பிரிக்கிற இந்த களை வேண்டாம், நான் திரும்பவும் ஆதி அன்புக்கு திரும்புகிறேன்னு சொல்லுங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வாசித்தோம், அதுதான் அதே அதிகாரத்தின் 49வது வசனத்தில் சோதோமின் பாவங்கள் என்று சொல்லி கர்வம், ஆகார திரட்சி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நிர்விசாரம். அப்போ நிர்விசாரம் என்கிறது ஒரு கலை, அதாவது சோம்பலாக இருக்கிறது, கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, அசட்டை பண்ணுதல், இதெல்லாமே நிர்விசாரம். ஆண்டவர் நமக்கு ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வாழ்வதற்கு ஏற்ற விதத்தில் நம்ம உழைக்கணும், ஓடணும், சிந்திக்கணும், அவருக்காக வாழணும். எஸ்தருக்கு அந்த ராஜ்ய மேன்மை கொடுத்த பொழுது அவள் யூத மக்களின் பாதுகாப்புக்காக அவள் ஜெபம் பண்ணினாள், உபவாசம் பண்ணினாள், கேர்லெஸ்ஸாக இருக்கலை, அசட்டை பண்ணலை, ஜாக்கிரதையாய் ஜெபித்தாள். ஆனால் இன்றைக்கு உலக மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்களே, நம்முடைய குடும்பத்திலே எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படலையே, நம்ம நிர்விசாரமாக இருக்கிறோமே, கர்த்தருடைய வேலையில் அசதியாக இருக்கிறோமே. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா இந்த களையை, நிர்விசாரமாகிய களையை எடுத்து போடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் எடுத்து போடுவார். எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வருகை சீக்கிரம் வரப்போகுது, நான் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆயத்தமாகணும், நிர்விசாரமாக இருக்கக்கூடாது என்று நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்கள்.
இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். அதே அதிகாரம் தான், எசேக்கியேல் 16:52 வசனம். இப்போதும் உன் சகோதரிகளை குற்றவாளிகள் என்று தீர்த்த நீ அவர்களை பார்க்கிலும் அருவருப்பாக செய்த பாவங்களின் நிமித்தம் உன் லட்சையை சுமந்து கொள். உன்னை பார்க்கிலும் அவர்கள் நீதி உள்ளவர்கள், உன் சகோதரிகளை நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணின நீ வெட்கமடைந்து உன் லட்சையை சுமந்து கொள். இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிற மற்றொரு கலை என்ன தெரியுமா? மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறது. மற்றவங்களை குற்றவாளிகளாய் தீர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு கலை. நம்ம எப்படி இருக்கோம்னு நம்ம நினைக்காம மற்றவங்களை அவங்க குற்றவாளி நம்ம தீர்க்கிறது சரி கிடையாதுன்னு நம்ம இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் இல்லையா? மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறது, அதாவது மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணி கொண்டிருக்கிறது. இவங்க இப்படி தான் செய்வாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து அவ்வளோதான், அவங்க வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளே வந்து மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறது. இன்றைக்கு சோஷியல் மீடியா ஜென்ரேஷனில் வந்து எல்லாரையும் பற்றி பேசி கொண்டிருக்கிற காரியங்கள், அவங்க என்ன காரியங்கள், என்ன பிரச்சனையோடாக, என்ன துக்கத்தோட, என்ன மனவேதனையில் என்ன காரியங்கள் அவங்க போய் கொண்டிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் வெளியிலேருந்து நம்ம ஒரு காரியத்தை பார்த்து விட்டு மற்றவர்களை குறை சொல்லுகிறது இன்னைக்கு அதிகமாக வளர்ந்திருக்கிறது. ரோமர் 2ஆம் அதிகாரத்துல கூட ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். எவ்வளோ ஒரு அருமையான வசனம் இல்லையா? யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்பது இவ்வளோ கிளியராக இருக்குது. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார்க்காம மற்றவன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்குற. மற்றவங்க ஒரு சின்ன தப்பு தான் பண்ணியிருப்பாங்க, அது நம்ம பெருசாக பேசுகிறோம். ஆனால் நம்ம கண்ணில் ஒரு பெரிய உத்திரம்னா ஒரு பெரிய தூண் மாதிரி அவ்வளோ பெரிய கட்டையே கிடக்குது, அதை பற்றி உனக்கு கவலை இல்லை. ஆனால் மற்றவன் கண்ணில் இருக்க சின்ன துரும்ப நீ பார்க்குறியே. அப்போ இன்னைக்கு சகோதரர்களை குறித்து குற்றம் சாட்டக்கூடாது, ஊழியர்களை குறித்து குற்றம் சாட்டக்கூடாது, மற்றவங்களை குறித்து குற்றம் சாட்டக்கூடாது. ஒருவேளை அவங்க பண்ணுற தப்பு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆண்டவரே அவங்கள மன்னியோன்னு சொல்லணுமே தவிர மற்றவங்கள்ட்ட போய் நம்ம ப்ரொபகண்டா பண்ணவே கூடாது. அப்படி பண்ணோன்னா உண்மையிலே நம்ம தான் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாகும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சகோதரியை குறித்து நீ குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறாயே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கலையையும் பிடுங்கி போடும்படி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். கண்டிப்பாக ஆண்டவரிடத்துல கேட்கும்போது இந்த எல்லா கலைகளையும் பிடுங்கி போட்டு கர்த்தருக்குள்ள வளருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கர்த்தர் நம்மை ரட்சித்த நோக்கம், கர்த்தர் நம்மை அபிஷேகித்து நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி நம்மோடு கூட ஆணையிட்டு சிறு வயதில் நம்மோடு கூட அன்பு பாராட்டி கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து ஆவின் வரங்களினால் அலங்கரித்து ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு தியானித்து பார்த்தது போல அந்த கலைகள் நமக்குள்ளே இருக்கிறதா? ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் மாற விடாதபடிக்கு இந்த கலைகள் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை பிடுங்கி போட கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். அது மாத்திரமல்ல, அதை சுட்டரித்து போடும் ஆண்டவரை என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சுட்டரித்து போடுவார். எப்பொழுதுமே சொல்லுவாங்க, there is always 3 sides for a story அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சம்பவத்துக்கு எப்பவுமே 3 பக்கங்கள் இருக்குமா. அதாவது நம்ம பார்க்குற ஒரு பக்கம், மற்றவர்கள் சொல்லுகிற ஒரு பக்கம், ஆனால் உண்மையாகவே அந்த இடத்துல என்ன நடந்தது என்பது ஒரு பக்கம். ஸோ நம்ம எப்போவுமே வந்து நம்ம பார்க்கறத வைத்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, கேட்கறத வைத்தும் நம்ம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. ஒன்று காரியங்கள் நடந்திருக்கும், சில காரியங்கள், அதனால அவங்க அந்த மாதிரியான காரியங்களை செய்திருப்பாங்க. ஸோ வெளியிலேருந்து பார்த்து விட்டு நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? சொல்லும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு அம்மா வந்து ஒரு 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 ஐயாவுடைய வீட்டுக்கு கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் உள்ள அவங்க ஒய்ஃப் வந்து எல்லாருக்கும் காஃபி கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் நல்ல மில்க் போட்டு சூப்பராக ஸ்ட்ராங் காஃபி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கூட்டத்தில் ஒரு அம்மா, பாவம் போல் ஒரு அம்மா இருந்திருக்காங்க, பாவப்பட்ட அம்மா. அந்த அம்மாவுக்கு மட்டும் பிளாக் காஃபி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தவங்கெல்லாம் எல்லாரும் நினச்சிருக்காங்க, இந்த அம்மா எவ்வளோ பார்ஷியாலிட்டி காட்டுறாங்க, நல்ல நம்ம வசதியாக இருக்கிற நமக்கெல்லாம் மில்க் காஃபி கொடுக்குறாங்க, ஆனால் இந்த பாட்டிக்கு மட்டும் பிளாக் காஃபி கொடுக்குறாங்களே அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த பிளாக் காஃபி வாங்கி எடுத்த அந்த அம்மா சொன்னாங்களா, அம்மா ஒரே ஒரு நாள் தான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்,
பால் காஃபி குடிக்க மாட்டேன்னு சொன்னேன், அதை இவ்வளோ ஞாபகமாக வச்சு எனக்கு இந்த பிளாக் காஃபி கொடுக்குறீங்களே, எனக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தான் எல்லாரும் நினச்சாங்களாம், உண்மையிலே நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம், பட் உண்மை என்னங்கிறத நம்ம அறிந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு நினச்சாங்களாம். ஸோ பெட்டர் நம்ம கமெண்ட் சொல்லாமல் இருக்கிறதே பெட்டர் இல்லையா? அவங்க என்ன காரியம் நம்மளுக்கு தெரியாது, வெளியில இருந்து நம்மளுக்கு வித்தியாசமாக தெரியலாம். ஸோ நம்ம பிறரை நியாயம் தீர்க்கக்கூடாது என்பதை நம்ம கடைபிடிக்க வேண்டும். இது ஒரு கலை. ஸோ இப்படிப்பட்ட கலைகள்லாம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 60ஆம் வசனத்தில், எசேக்கியேல் 16:60, ஆகிலும் உன் இளவயதின் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும், அதாவது ஆனாலும் நீ இவ்வளோ கலைகள் உனக்குள்ள இருந்தா கூட நான் உன்னை நினைத்து, உன்னோடே பண்ணின உடன்படிக்கையை நினைத்து மறுபடியும் நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 59ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை இப்படிப்பட்ட காரியங்களினால நீ அசட்டை பண்ணிட்ட, முறித்து போட்டுட்ட, ஆனால் நான் அப்படி முறித்து போட மாட்டேன். உன்னோடு பண்ணின உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நம்மை தேடி வந்தவர். இந்த கலைகளை எல்லாம் தூக்கி போடும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட ஆணையிட்ட அந்த காரியத்தை மறுபடியும் உடன்படிக்கை செய்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து நம்ம கர்வத்தை குறித்தும் கலைகளை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ கர்வம் நம்ம வாழ்க்கையில எப்பெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் நம்மளுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கர்வம் காணப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுக்கும் போதும், ஞானத்தை கொடுக்கும் பொழுதும், அழகை கொடுக்கும் பொழுதும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுதும் நம்ம இருதயத்துல கர்வம் காணப்படுகிறதா என்பதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது ஒரு கர்வம் காணப்பட்டது. பாபிலோனை குறித்து நேபுகாத்நேச்சார் ஒரு பெருமையோடு பேசும் பொழுது அங்கிருந்து ஆண்டவர் அவரை தாழ்த்தி போட்டார் என்பதை பார்க்கிறோம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையில பொறாமை, நம்ம வாழ்க்கையில மேட்டுமையான எண்ணங்கள், பெருமையான காரியங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்துல நம்ம எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, எசேக்கியேல்ல இருந்து நம்ம பலவிதமான கலைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதை நம்ம கண்டறிய ஆண்டவர் கிருபை செய்தார். முதலாவதாக வேசித்தன, விபச்சார பாவங்கள், அதாவது ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல மற்றவர்களை, மனிதர்களை, பிற காரியங்களை நம்ம வைக்கும் பொழுது அது வேசித்தனத்துக்கு, விக்கிரக ஆராதனைக்கு, பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கும் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட கலைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்பதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம், ஆதி அன்பை மறந்தவர்களாய் காணப்படக்கூடாது. ஆதி அன்பை மறக்க செய்கிற கலைகளை நம்ம கண்டறிய வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது நிர்விசாரம் ஒரு கலையாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய காரியத்துல ஜாக்கிரதையா இல்லாம நிர்விசாரமாய், சோர்வாய், அசதியாய் இருக்கிறது ஒரு கலையாய் காணப்படுகிறது. பிறரை குற்றவாளியாய் தீர்க்கிற காரியங்கள், மற்றவர்களை ஜட்ஜ் பண்ற காரியங்கள்ல நம்ம ஈடுபடக்கூடாது. நம்முடைய காரியங்களை முதலாவது நம்ம பார்த்து ஆண்டவரிடத்துல நம்முடைய வழிகளை சரி செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கும் நம்ம பல காரியங்களை அறிந்து கொண்டோம். இவெல்லாவற்றிலும் இருந்து நம்மளை நீங்களாக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மிடத்துல பண்ணின உடன்படிக்கை அவர் ஒருபோதும் மறவாத தேவனாயிருக்கிறார். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, கடந்த வாரத்திலே நாங்கள் ஆண்டவரே கலகக்காரர்களாய் இருக்கக்கூடாது, கடின இருதயம், கடின நினைவுகளோடு கடின வார்த்தைகளை பேசக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தீங்கப்பா. இந்த வாரத்திலும் கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கர்வமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய பொசிஷனை குறித்த கர்வம், செல்வத்தை குறித்து, ஞானத்தை குறித்து, அழகை குறித்து, அப்பா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது என்று அழகாய் கற்றுக் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பெருமையை கர்த்தர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த கர்வத்தை எடுத்து போடுங்க. மேட்டுமையான எண்ணங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்து உம்முடைய கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்ள, உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாம் உம்முடைய கிருபை தான்
என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறவர்களாக இருக்க கிருபை தாங்கப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை உமக்காக செல்லவிட உம்முடைய நாம மகிமைக்காக உம்மை உயர்த்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே எங்களை ஆண்டவரே ஒரு காலத்திலே பாவத்திலே கிடந்தோம், அக்கிரமத்தில் கிடந்தோம், எங்களை தூக்கி வைத்தீர் அப்பா. ஆனால் சில களைகள் எங்களுக்குள்ளே வந்து ஆண்டவரே உம்மோடு உறவாட விடாதபடிக்கு உம்மை விட்டு பிரிக்க நினைத்த களைகள் ஆண்டவரே அதை குறித்தும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உலக சிநேகமாகிய வேசித்தனம், பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை, ஆதி அன்புக்கு திரும்பாமை, நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு வெளியேறட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் அப்பா இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்த்து கொண்டிருக்கிறோம், சர்வசாதாரணமாய் மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசி விடுகிறோம். இந்த களைகளையும் கர்த்தர் பிடுங்கி போட்டு எங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுங்க அப்பா. எல்லா களைகளையும் ஆண்டவரே நீர் பிடுங்கி சுட்டரிக்க ஒப்பு கொடுக்க சொல்லி இருக்கிறீங்களே. இப்பொழுது ஆண்டவரே ஒரு அக்கினி இறங்கட்டும், சுட்டரிக்கிற அக்கினி இறங்கட்டும். இந்த களைகள் மேலெல்லாம் ஆண்டவரே நீர் சுட்டரித்து போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு சின்ன களை கூட உம்மையும் எங்களையும் பிரித்து விடாதபடிக்கு, உம்முடைய ஆணையை விட்டு எங்களை பிரித்து விடாதபடிக்கு கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அத்தனை குடும்பங்களிலும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவையில்லாத களைகளை எடுத்து போட்டு கோதுமை மணியாக உருவாக்குவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம அநேக காரியங்களை அறிந்து கொண்டோம் இல்லையா? சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் அதை நம்ம மாற்றும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளை இன்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு போய் நம்மளை நிறுத்துவார். பூமிக்குரிய காரியங்களில் மாத்திரம் இல்லை, உன்னதத்திற்குரிய காரியங்களிலும் நம்மளை உயர்த்துவார். பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து வேதத்தை தியானிங்க. இதே போல் ஏதாவது ஒரு சாப்டர் இல்லைன்னா புக் எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நிச்சயம் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த வாரமும் இதே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். மறவாமல் நீங்கள் அடுத்த வாரமும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் அறிந்தபடி நாளை இரவு முழு இரவு ஜெபம் இருக்கிறது. நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இதை குறித்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம தேசத்தில் ஒரு எழுப்புதலை நம்ம காண்போம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.